ஏன் இந்த யுத்தம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய புனித நகரமாகிய எருசலேம் மற்றும் அந்த இஸ்ரவேல் தேசம், அந்த தேசம் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று அந்த பலஸ்தீனர்கள் பலமாய் போராடி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் வாழ்ந்த இடம், இந்த இடத்த இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு கொண்டு வந்து அதை பிரிட்டிஷார் கொடுத்து தனி நாடாக மாற்றி விட்டார்கள். நாங்கள் வாழ்ந்த, பல வருடங்களாக வாழ்ந்த, எங்களுக்கு சொந்தமான இந்த பூர்வீகமான தேசத்தை எங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். நியாயமாக எங்கோ சிதறி போனவர்களை அழைத்து வந்து அவங்கள இங்கே உள்ளே குடியேற்றி வைத்து அவங்களுக்கு ஒரு தேசம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் இழந்த தேசத்தை திரும்ப பெறாமல் விடமாட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு தான் இந்த பலஸ்தீனர்கள் யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் முழுவதும் சரித்திரத்தை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 1948 வருஷத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் மே மாதம் 14ஆம் தேதி ஒரு சுதந்திரம் கிடைத்தது. அப்போ தான் அது ஒரு தனி நாடாக பிரகடனம் பண்ணப்பட்டது. அதில் இருந்து அந்த சரித்திரத்தை, அது கொஞ்சம் முன்னால் உள்ள சரித்திரத்தில் இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு இது எங்களுடைய பூர்வீக தேசம் என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னால் இந்த இஸ்ரவேல் தேசம் துருக்கியர்களால், அந்த அரசாங்கத்துக்கு பேர் ஒட்டமான் அரசாங்கம்னு பேர், ஒட்டமான் துருக்கியர்கள், இந்த துருக்கியர்களால் ஆளப்பட்டு வந்தது. அந்த நேரத்தில் தான் ஆங்கிலேயர்கள் அந்த நாட்டை பிடித்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் பல தேசங்களில் சிதறி இருந்தாங்க. அதற்கு பிறகு 1947 வருஷத்தில் திட்டமிட்டு இந்த நாட்டை தனி நாடாக நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு திட்டமிட்டு பிரிட்டிஷார் எங்கோ இருந்த, பல இடங்களில் சிதறி இருந்தவர்களை உள்ளே கொண்டு வந்து குடியமர்த்தி அவர்களுக்கு தனி நாடாக கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் பலஸ்தீனியர்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, சரித்திரத்தை நம்ம இங்கிருந்து பார்க்கக்கூடாது, 4000 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து நம்ம பார்க்கணும். பூர்வீகமாக இந்த இடம் பல தலைமுறைகளுக்கு முன்னால், ஏறத்தாழ 4000 வருஷத்துக்கு முன்னால் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்டு கானானியர்கள் கையில் இருந்த தேசத்தை கர்த்தர் கானானியர்களை ஒழித்து விட்டு அந்த தேசத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுடைய வம்ச வழியிலிருந்து வந்தவங்க தான் ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரம் சேர்ந்தது பேர் தான் இஸ்ரவேல். அதில் ஒரு கோத்திரத்து பேர் தான் யூதா கோத்திரம் என்பது. இவர்களுக்கு கையளிக்கப்பட்ட தேசம் பல 1000 வருடங்களாக அவர்களால் ஆளப்பட்டது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் சரித்திரத்துக்கு முந்தினது, யாருக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் சொல்லுகிற சரித்திரம் என்பது, இங்கிருந்து இந்த பலஸ்தீனியர்கள் சொல்லுகிற சரித்திரம் என்பது பிரிட்டிஷ் இராணுவம் இருந்த காலத்தில் இருந்து அதுக்கு முன்னால் இருந்த ஒட்டமான் துருக்கியர்களுடைய சரித்திரத்தில் இருந்து வரைக்கும் தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மை 4000 வருஷத்துக்கு முற்பட்ட சரித்திரமாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், வேத புஸ்தகத்தை நம்ம காட்டுகிறோம். வேத புஸ்தகத்தில் பாருங்கள், பைபிளில் நல்ல அழகாக நிதானமாக அந்த சரித்திர குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், அந்த தேசத்தை கொடுத்தார், நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றால் அவர்கள் அதில் போய் நடந்து சுதந்திரித்தாங்க. அதுக்கு பிறகு 400 வருடம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. கர்த்தர் மறுபடியும் அவருடைய சொந்த தேசத்திற்கு அழைத்து வந்து அவர்களை தனி தேசமாக்கினார். அதில் அவருடைய ஆட்சி அமைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். உடனே இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அது வேதம், அது இஸ்ரவேலர்களால் எழுதப்பட்டது. அதில் எழுதியிருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாமே இஸ்ரவேல் யூத கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அவங்க சொல்கிறது எப்படி நம்பிக்கைக்குரியதாக இருக்கும், அவர்கள் ஒரு சார்பாக தானே எழுதுவாங்க, அவங்க சைடில் இருந்தானே பேசுவாங்க என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ சொல்லப்படுற குற்றச்சாட்டு அதுதான். ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால், இந்த வேத புஸ்தகத்தை விட்டுருங்க, அது ஒரு சார்புள்ள புஸ்தகமாகவே இருக்கட்டும். அது இஸ்ரவேலர்கள் அது எழுதின புஸ்தகமாக இருக்கிறதுனால தங்களுக்கு சாதகமாக எழுதியிருப்பதாகவே இந்த இடம் எங்கள் இடம், இது எங்கள் பாட்டனார் இடம், தாத்தா இடம் எழுதினா கூட இருக்கட்டும். அதை நீங்கள் விட்டு விடுங்கள். வேறொரு காரியத்துக்குள்ளே போய் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சி குறிப்புகள், அது பல உலக நாடுகள் உள்ளே இஸ்ரவேல் தேசத்தை தோண்டி ஆராய்ஞ்சு பார்த்துருக்குறாங்க. அகழ்வாராய்ச்சினா தெரியுமில்ல, எக்ஸ்கேவேஷன்ஸ். ஒரு நாட்டினுடைய சரித்திரத்தை அதை மண்ணை தோண்டி அல்லது அங்கே இருக்கக்கூடிய கல், சுவர்கள் இவைகளை ஆராய்ந்து அதனுடைய சரித்திரத்தை கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி பொதுவான சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மிக முக்கியமான பொதுவான ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து
ஆபிரகாம் வாழ்ந்ததற்கு, ஈசாக்கு வாழ்ந்ததற்கு, யாக்கோபு வாழ்ந்ததற்கு, இஸ்ரவேலர்கள் வாழ்ந்ததற்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சம்பவத்திற்கும் ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவர்கள் பயன்படுத்தின நாணயங்கள் இருக்கிறது, அவர்கள் பயன்படுத்தின கல் பாத்திரங்கள் இருக்கிறது, அவர்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள் இருக்கிறது, அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரங்கள் இருக்கிறது, அவருடைய கலாச்சாரத்தை காட்டுகிற பல பொருள்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அவைகள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தின காசு நாணயம் இருக்கிறது. அதில் முத்திரை வெட்டாக அவருடைய குடும்பத்தின் பெயர்கள் பதிக்கப்பட்டது இருக்கிறது. அவர்கள் எழுதி வைத்த அந்த குறிப்புகள் அடங்கின பெரிய பெரிய கல் ஜாடிகள் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, இந்த வேதத்தையே நீங்கள் தள்ளிட்டா கூட பொதுவான சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள், அதில் காட்டப்பட்டிருக்கிற பாத்திரங்கள் எல்லாரும் வாழ்ந்ததற்கான சரித்திரபூர்வமான ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம வாசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது முன்னொரு காலத்தில் என்று எழுதப்பட்ட ஒரு புராணமும் அல்ல, இதிகாசமும் அல்ல. காலக்குறிப்போட எந்த ராஜா ஆட்சி பண்ண போது, அந்த சமகாலத்தில் அந்நிய தேசங்களில் பக்கத்து தேசத்தில் எந்த ராஜா ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார் என்கிற சரித்திர பின்புலம் எல்லாம் தெளிவாக காட்டப்பட்டது தான் வேத புஸ்தகம். அதை வச்சு பார்க்க போகும்போது 4000 வருஷங்களாக யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்திருப்பதற்கான பல ஆதார குறிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னைக்கு வாதாடுகிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது பலஸ்தீனியர்களுடைய தேசம், பலஸ்தீனியர்கள் தான் இதில் இருந்தாங்க, இஸ்ரவேலர்களை பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்து குடியமர்த்தி அவர்களை குடியேற்றுவித்து இதை இஸ்ரவேல் தேசம் என்று பிரகடனப்படுத்திட்டாங்க, ஆகவே தாங்கள் இழந்த தேசத்தை பெற்றுக்கொள்ள போராடுகிறார்கள் என்ற ஒரு கருத்து பரவலாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை நம்பக்கூடாது. ஏன்னா வேதத்தில் அப்படி இல்லை, சரித்திரமும் அப்படி சொல்லவில்லை. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம தெரிய வேண்டிய காரியம் என்னென்னா, பலஸ்தீனியர்கள் நாங்கள் தான் பூர்வ குடிகள்னு சொல்கிறாங்க, இது எங்களுடைய தேசம்னு சொல்கிறாங்களே, யார் இந்த பலஸ்தீனியர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். நம்ம வேதத்தில் படிக்கும்போது அதில் இந்த பெலிஸ்தியர்கள் என்ற ஒரு வார்த்தையை படிப்போம், பெலிஸ்திய இனம் என்ற ஒரு வார்த்தையை படிப்போம். பெலிஸ்தியர்களை பற்றி சட்டுன்னு உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா யாரை சொல்லலாம்? தாவீது, கோலியாத். அந்த கோலியாத்து ஒரு பெலிஸ்திய இனத்துக்காக யுத்தம் செய்தவன். பெலிஸ்திய மன்னர்கள் அந்த காலத்தில் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர்களாக இருந்தாங்க. அவர்கள் நல்ல ஆயுதங்களை உபயோகப்படுத்துகிற கலையை தெரிந்து நல்ல இராணுவத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த பெலிஸ்தர்கள் தான் இந்த பூர்வ குடிகளா அப்படின்னு பல பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. அந்த பெலிஸ்தர்கள் வேற, இந்த பலஸ்தீனியர்கள் என்பது வேற. அந்த பெலிஸ்தியர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முழுவதும் அந்த இனம் அழிக்கப்பட்டு போய்விட்டது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தர் அதற்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இப்படியே பெலிஸ்தருக்கு விரோதமாக வந்து அந்த இனத்தை அழிப்பேன், பெலிஸ்தியாவிலே மீதியானவர்களையும் நான் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த நிகழ்வு நடந்த போது பெலிஸ்தர்கள் என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமே, அந்த பெலிஸ்து இனம் அழிக்கப்பட்டு போய்விட்டது, அழிந்து விட்டார்கள் என்று கர்த்தருடைய வேதத்தில் எரேமியா 47:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பலஸ்தீனர்கள் என்பது வேறு, பெலிஸ்தர்கள் என்பது வேறான்னு கேட்டால் உண்மையிலே ரெண்டு பேரும் வேற வேற தான். அது எப்படி அதை வைத்து நாம் சொல்லுகிறோம் என்றால், இந்த இவர்களுடைய தேசம், பலஸ்தீனா தேசம் என்பது பல நாடுகள் உள்ளடங்கின ஒரு நிலப்பரப்பு. இந்த பலஸ்தீனா என்ற இந்த பேர் எப்பொழுது உபயோகப்படுத்தப்பட்டது என்றால், கிரேக்கர்களுடைய ஆட்சி காலம், கிரேக்க பேரரசு. உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசத்துடைய மற்ற சரித்திரத்தை நம்ம விட்டுருவோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த 4000 வருஷ சரித்திரத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் தேசத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதை இவர்கள் நம்புவதில்லை, இப்போ இருக்கிற தலைமுறையினர் நம்புவதில்லை. அவர்கள் வாழ்ந்த போது அவர்கள் ஒரு தேசமாக அங்கே அறியப்பட்டு கர்த்தர் கொடுத்த தேசத்தில் இருந்தாங்க. அப்படி இருந்தபோது அவர்கள் ரெண்டாக பிரிஞ்சாங்க. சாலமோன் மன்னருக்கு பிறகு அவர்கள் இரண்டாக பிரிந்தார்கள். தேசம், வடதேசம், தென் தேசம் என்று இரண்டாக பிரிந்தது. அந்த வட தேசத்துக்கு பேர் இஸ்ரவேல் அப்படின்னு பேர். அதில் மொத்தம் 12 கோத்திரம் இருப்பாங்கல்ல, அதில் 10 கோத்திரத்தார் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தாங்க. ஒரு 2 கோத்திரம், ஒரு யூத கோத்திரமும் அதனுடைய சகோதர கோத்திரமான பென்யமின் கோத்திரமும், இந்த 2 கோத்திரம் மாத்திரம் தனியாக அவர்கள் இந்த தென் தேசம் என்று அழைக்கப்பட்டாங்க. தென் தேசத்துக்கு தலைநகரமாக எருசலேம் இருந்தது.
வடதேசத்துக்கு தலைநகரமாக சமாரியா இருந்தது. இதுலேயும் ராஜாக்கள் இருப்பாங்க, அதுலேயும் ராஜாக்கள், இதுலேயும் தீர்க்கதரிசிகள், அதுலேயும் தீர்க்கதரிசிகள். இந்த 2 நாட்டு சரித்திரமும் நாளாகம புஸ்தகத்திலையும் ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதம் படிக்கும்போது வடதிசை ராஜாக்கள், தென் திசை ராஜாக்கள் என்று தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா தெளிவாக நான் சொல்லுகிற அந்த சரித்திர குறிப்புகளை உங்களால் அறிந்து கொள்ள, விளங்கி கொள்ள முடியும். பொதுவாக நீங்கள் ராஜா நீங்கள் படிச்சீங்கன்னா அவர் எந்த நாட்டு ராஜா என்ன செய்தார் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2 ராஜ்யங்கள் அது பிரிந்த போது இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்நியர்களுடைய படையெடுப்பு சம்பவித்தது. ஒவ்வொரு முறை இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகும் போதும், தேவனுடைய அவர்கள் கொடுத்த கட்டளைகளை விட்டு வழி மீறும் போதும், கர்த்தர் அவர்களுக்கு எதிராக எழும்புவதற்கு அநேக எதிரிகளை, சத்துருக்களை கர்த்தர் எழுப்பினார். கடைசியாக அந்த தேசங்கள் முடிவுக்கு வந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் அசீரியர்களால் பிடிக்கப்பட்டது. அசீரிய தேசம், அசீரியர்கள் அதில் கடந்து வந்து, அசீரியர்களை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த யோனாவின் புஸ்தகத்தில் நம்ம நினிவே என்ற ஒரு பட்டணம் வாசிப்போம். அந்த நினிவே பட்டணம் தான் அசீரியாவுக்கு ஒரு தலைநகரமாக இருந்தது. அது மேலே யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி ஓடுகிற ஈராக் இருக்கக்கூடிய பகுதி இருக்குது பாருங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தேசம். அந்த தேசத்தின் மன்னர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் படையெடுத்து வந்து, அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த மன்னர்கள் ரொம்பவும் பலவீனமானவர்களாக இருந்தாங்க. அந்த தேசத்தின் மேலே படையெடுத்து வந்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். சிறைப்பிடித்து கொண்டு போனது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அவங்கள கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, என்ன நடந்தது, அதில் மிச்சமான கொஞ்சம் பேர் தான் அங்கே திரும்பி வந்து சமாரியர்கள் என்ற பெயரில் அழைக்கப்பட்டாங்க. பல தேசங்களோடு அவர்கள் சம்பந்தம் கலந்து கரைந்து மறைந்து காணாமல் போய்விட்டார்கள். அவர்களுக்கு பேர் காணாமல் போன 10 கோத்திரங்கள் என்று பேர். அவங்களுக்கு பேர்